ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு bullsStreet. ரொம்ப சின்ன விலையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு பாதுகாப்பான ஒரு கம்பெனி அவங்களுடைய சப்சிடரியை ஐபிஓ கொண்டு வராங்க. ஸோ அதன் காரணமாக இந்த சின்ன ஸ்டாக் வந்து பெருசாக விலை ஏற்றத்தை கொடுக்குமாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பற்றி ஒரே வரியில் சொல்லிடுறேன். சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு, திரையில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி விடுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வந்துடும். அங்கேருந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் சப்மிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தென் சரியான மொபைல் ஆப் வேணும்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். இப்போவே நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கலாம். அண்ட் இந்த சேனலுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இது எதுக்காக திடீர்னு இல்லை, அடிக்கடி ஷார்ட்ஸ் வீடியோ நான் டைம் மார்க்கெட்டில் போட்டுட்ருப்பேன். ஸோ அது இந்த தகவல்களுக்கு வந்து சேரணும்னா இதை கிளிக் பண்ணால் தான் முடியும். கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வேகமாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது என்ன ஸ்டாக்? அந்த பாதுகாப்பான ஸ்டாக்கு, சின்ன விலை பங்கு அப்படின்னா அந்த என்எல்சி நெய்வேலி நிக்லைட் கார்பரேஷன், என்எல்சி லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். சரி, இந்த ஸ்டாக் ரொம்ப காலமாக ரொம்ப சின்ன விலையிலேயே அப்படியே ட்ரேட் ஆகிட்டே இருந்துட்டு இப்போ தான் வந்து ஒரு 233 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தராக ஒரு ப்ரைஸ் மூவ்மெண்ட் கொடுக்குமா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹிண்ட் என்ன தெரியுது அப்படின்னா, மார்க்கெட் அப்சர்வேஷனை பார்க்கும்போது ஸோ இவங்களுடைய சப்சிடரி வந்து என்ஐஆர்எல் அப்படின்னு ஒரு சப்சிடரி. ஸோ அந்த சப்சிடரி வந்து ஒரு ஐபிஓக்கு வராங்க. எவ்வளவுக்கு அந்த ஐபிஓ சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4000 crores மதிப்புள்ள ஐபிஓக்கு வராங்க. அப்போ அதன் காரணமாக இது ஏறுமா அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் மேன் லாஜிக். ஜென்ரலாக வந்து அப்படி ஏறும். அந்த ஏறக்கூடிய அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து பியூர்லி டெம்பரரி. ஏன்னா இதோடைய ஆன் இட்ஸ் ஓன் இது ஏறல, இது வருது. கொஞ்சம் எல்லோரும் ஆர்வமாக வந்து இந்த ஆட்டு மந்தமாய் போய் வாங்க ஆரம்பிப்பாங்க. அதன் காரணமாக இது ஏறுது. அது கிரே மார்க்கெட்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்டேட் வீடியோ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒருவேளை நம்ம வந்து வாங்கி வைக்கிறதுக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறது. ஸோ என்னோட ஸ்டைலில் பார்க்கும்போது இதோட இயர் லோ இயர் ஹை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஸோ இந்த ஸ்டாக் வந்து இதோட இயர் ஹையிலேருந்து இயர் லோக்கு வர்றதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆகி நம்ம கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா இட் கம்ஸ் அபவுட் 38.28 வந்து விலை குறைஞ்சி விலை கீழே வந்து இருக்குது. அப்போ அந்த கீழே வந்து ப்ரைஸை இப்போ நான் ஸ்டாக் நான் வாங்க மாட்டேன், அது மறுபடியும் மேலே ஏறணும், பவுன்ஸ் பேக் ஆகணும். அப்படி பவுன்ஸ் பேக் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு இந்த இயர் லோலேருந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ வந்திருக்கு, அந்த ரேட் ஆஃப் ஸ்பீட் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஸோ இதோடைய அந்த லெவலப் ஆகும்போது எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தா இட் கம்ஸ் அபவுட் 25.24%, கிட்டத்தட்ட கால்வாசி மேலே ஏறிடுச்சு. அப்படினால இந்த பங்கு வந்து நல்ல பாசிட்டிவ் இதில் திரைவாகி போகுதுன்னு தான் அர்த்தம். அப்போ இந்த ஸ்டாக்குக்கு என்னுடைய கணிப்பில் எனக்காக சில டார்கெட்ஸ் நான் இங்கே வைக்கிறேன், நாட் ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த ஸ்டாக் 233 அப்படிங்கிற லெவல்லேருந்து அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னா 247.10 அந்த லெவலுக்கு போகலாம்னு நான் எதிர்பார்க்குறேன். அதை போச்சுன்னா அடுத்து இந்த ஸ்டாக் வந்து 263.30க்கு போல். இது எல்லாமே எனக்கு தனிப்பட்ட பார்வை தான். ஸோ அடுத்து இந்த ஸ்டாக் வந்து அல்டிமேட்டாக எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ தான் போங்கிற மாதிரி எனக்கு புரியுது. 321.35 அந்த லெவலுக்கு போகணும் எனக்கு புரியுது. இது அகெயின் என்ன சொல்கிறேன், இது வந்து எனக்கு தனிப்பட்ட பார்வை தான், நாட் ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த என்எல்சி லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து வாங்க சொல்லி நான் பரிந்துரை பண்ணலை. அப்போ எதுக்கு வரீங்க, எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னா இது எல்லாமே பர்சனல் வியூ, பர்சனல் அனாலிசிஸ், ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக, லேர்னிங் பர்பஸ்க்காக, ஷேர் மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்கிறவங்களுக்காக நான் போடுறேன். ஸோ உங்கள் விருப்பத்தின் பேரில் இந்த என்எல்சி லிமிடெட் ஸ்டாக்கை பார்த்துக்கிட்டே இருந்து எப்போ மொமெண்டம் காட்டுதோ அப்போ என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம். மறுபடி சில விஷயங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷனை ஜாயின் பண்ணுறதுக்கு ஹாய் சூப்பர்னு திரையில் தெரிகிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும். அங்கேருந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரெமிட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெடியாக இருக்குது. கிளிக் பண்ணி ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க. இந்த சேனலில் இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் யாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா வரிசையாக இந்த இன்ட்ராடேயில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட்டுகிட்டே இருப்பேன். அப்போ தான் அது நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுக்காக சொல்கிறேன். தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.